உள்ளக பயிற்சியை நிறைவு செய்த 453 வைத்தியர்களை பலிகடாவாக்கி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்றைய தினம் 2வது நாளாக அடையாள பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தது. இன்று முற்பகல் குறித்த பணிப்புறக்கணிப்பு நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஒரு சில வைத்தியசாலைகளில் பணிப்புறக்கணிப்பு இடம்பெற்றாலும் வைத்தியசாலைகளின் செயல்பாடு வழமை போன்று இடம்பெற்றது. குறித்த பணிப்புறக்கணிப்பு குறித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று பகல் முன்னெடுத்த பேச்சுவார்த்தையின் போது நாளைய தினமும் காலை 8 மணிக்கு தமது பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து கருத்துக்களை முன்வைத்தனர். நாம் சவால் விடுக்கின்றோம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற அடிப்படையில் நீங்கள் குறிப்பிடும் வாய்ப்பேச்சுக்களை நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள். வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கு நாம் இன்று இடம்பெற்ற நிறைவேற்று குழு கூட்டத்தில் தீர்மானித்துள்ளோம். புற்றுநோயை குணப்படுத்த தடுப்பூசி இருக்குமாக இருந்தால் அதனை வழங்க வேண்டும். புற்றுநோயை கட்டுப்படுத்த வேண்டும். சிறிய வேதனையை பொறுத்துக் கொள்ள வேண்டும். සුළු වේදනාවක් ඉවසාදන ඒක වේදනාව ඉවසා ගන්න මං හිතන්නේ පුළුවන් වෙන්න ඕන. දැන් ඔබතුමා කිව්වා මේක අපිට විසඳුමක් හම්බුනේ නැතුනොත් සාකච්ඡාවක් හම්බුනේ නැතුනොත් ඉතිහාසයේ නොයුරු විදියට වෘත්තීය සමිති ක්‍රියාමාර්ග වලට යනවා කියලා. ඒ කියන්නේ ඔබතුමාලා සූදානම්ද ඉදිරියේදී හදිසි சேவா பவா நவத்தන්න. விதாயக சபாவால் நிறைவேற்று குழு மற்றும் மத்திய செயற்குழு ஊடாக உரிய தீர்மானம் எடுக்கப்படும். இந்நிலையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்தம் தொடர்பில் ஒரு சில வைத்தியர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். அடிப்படை சுகாதார பிரிவுகள் தொடர்பில் தேவையற்ற அச்சம் மற்றும் வைத்தியர்கள் மத்தியில் அது குறித்து நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில்தான் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் நாம் குறிப்பிடுவது இந்த பணிப்புறக்கணிப்பு மிகவும் தோல்வி அடைந்ததாகும். இன்றைய தினம் பெரும்பாலான இடங்களில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடாத வைத்தியர்களுக்கு முழு நாட்டு மக்களின் அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கின்றனர். முழு உலகமும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் அதன் பாதிப்பு எமது நாட்டிலும் மாறுபட்ட அளவுகளில் காணப்பட்ட நிலையில் இவ்வாறான வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பது பொருத்தமானதல்ல. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை விட ஒழுக்கமாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என பிரதி அமைச்சர் வைத்தியர் அங்சக விஜயமுனி தெரிவித்தார். இந்த நாட்டு மக்களின் உயிருடன் தான் இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கடந்த கால செயல்பாடுகளை பார்க்கும்போது 100 வருடம் பழமையான தொழிற்சங்கம் என்ற போது தற்போது அந்த சங்கத்தின் பதவி நிலைகளை வகிக்கும் ஒரு சிலரின் செயல்பாடு சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை விட ஒழுக்கத்துடனும் பொறுப்புடனும் முதிர்ச்சியுடனும் செயல்பட வேண்டும். அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் வைத்தியர் என்ற அடிப்படையிலும் நான் வெட்கமடைகிறேன் GMOAயில் உள்ள ஒரு சிலரின் முதிர்ச்சியற்ற செயல்பாடுகள் குறித்து. இந்த பணிப்புறக்கணிப்பு அவர்களின் அரசியல் தேவைக்காக என்பது நமக்கு வெளிப்பட்டது. அவர்கள் நாட்டில் அரசியல் செயல்பாடுகளில் உள்ள எந்த தரப்பினருடனும் கூட்டணிந்துள்ளார்கள் என்பது குறித்து நமக்கு தெரியும். பணிப்புறக்கணிப்பு ஒரு காரணம்தான். உள்ளக பயிற்சி நெறிய பூர்த்தி செய்தவர்களின் நியமனம் உண்மையில் புதிய வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கும் செயல்பாடு உடன் இடம்பெறுகிறது. அந்த பட்டியலை வழங்குவது சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு, அமைச்சர்களோ தொழிற்சங்கமோ அதில் தலையிடுவதில்லை. புதிய வைத்தியர்களின் நியமிப்புக்கான விண்ணப்பங்களை வழங்க வேண்டாம் என குறிப்பிடுகின்றனர். புதிய தொழிலை பெற்றுக்கொள்ள இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். GMOவின் செயல்பாடுகளுக்கு ஏமாற வேண்டும். අපි කියන විදිහට වැඩ කරන්න කිව්වට ඔය අයියලාගේ තියෙන විනය පරීක්ෂණත් උඟ දෙනෙකුට තියෙනවා. ඒවට කිවර කරගන්නත් එයාලට බැරුව ඉන්නේ. பொதுமக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுக்கும் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பில் பொதுமக்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். வைத்திய அதிகாரிகள் முன்னெடுக்கும் செயல்பாட்டை அனுமதிக்க முடியாது. அப்பாவி நோயாளர்கள் பணைய கைதிகளாக வைத்துக் கொண்டு இதனை முன்னெடுக்கின்றனர். சம்பளத்தை பெற்றுக்கொண்டு முன்னெடுக்கும் இந்த செயல்பாட்டை அனுமதிக்க முடியாது. பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை பெற்றுக் கொள்வதை விட்டுவிட்டு இவ்வாறு முன்னெடுப்பதை பொதுமக்கள் என்ற அடிப்படையில் அனுமதிக்க முடியும்.